அட்லீஸ்ட் இந்த சர்ப்ரைஸ் என்ன விஷயத்துக்குனாவது சொல்றீங்களா? அது எதுக்குன்னா எதுக்குன்னா நீ பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணல, சோ பதிலுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். போய் ஒரு தடவை டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்புறம் நான் ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லாதீங்க. என்ன பேசுற பிரக்யா? மனசால ஒருத்தங்க ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா நல்லதா இருக்கும்னு தெரியும். உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா பாட்டிக்கு ஒழுங்கா டீ போட முடியாது. நீங்க என்ன எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண விட மாட்டேங்கிறீங்க. என்ன அப்போதுல இருந்து டீ டீன்னு சொல்லிட்டே இருக்க? என்ன பண்றீங்க நீங்க? எதுக்கு தொட்டீங்க? ஒரு நிமிஷம், எதுக்கு தீரா நீங்க தொடுறீங்க? ஆழியில முக்குளிக்கும் அழகே, ஆவியில தளிக்கும் அழகே, உன் குழலோடு விளையாடும் காற்றாக ஒரு மாறி முந்தானை படியேறவா, மூச்சோடு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உன்னிடையோடு நடமாடும் உடையா யாரும் இல்லையே, எரியுது. சூடேறவா, என் ஜென்மம் ஈடேறவா. ஆழியில முக்குளிக்கும் அழகே, ஆவியில தத்தளிக்கும் அழகே, உன் தின்னென்ற கண்ணத்தில் திம்மென்ற நெஞ்சத்தில் இச்சென்று இதழ் வைக்கவா, இச்சை குறிலை வைக்கவா. இந்த ராபின் எங்க போயிட்டான்? என்ன நடக்குதுங்க? நீ இங்க என்ன பண்ற? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டேன். ஆக்சுவலி இங்க இவ டீ போட்டுட்டு இருந்தா, நான் தெரியாம கைய வச்சேனா என் கை சுட்டு. நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா? இது சுடும்ல. கை காட்டு, நான் பாக்குறேன். இந்த வேண்டாம் எச்சு. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பாட்டி ஆல்ரெடி சொல்லிருக்காங்க விரல்ல சுட்டுடுச்சுன்னா அத சில்லான இடத்துல வைக்கணும்னு சொன்னாங்க. எங்க சில்லா இருக்கும்? ஃப்ரிட்ஜ். எப்படி சுட்டுருக்கு நானும் பாக்குறேன். கைய காட்டு. என்ன தனு பேசுற? கைக்கு நான் மருதானியா போட்டிருக்கேன், நீ பாக்கணும்னு சொல்ற? இப்ப பெட்டரா ஃபீல் பண்றேன். இந்த பாட்டி உங்களுக்கு இது புரியாது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? சாரி, உங்க போட்டோ இல்ல, பாட்டியோட போட்டோ. நல்ல நல்ல சேலை கட்டினா மட்டும் போட்டோ எடுத்துட மாட்டாங்க. போட்டோ எடுக்கணும்னா தோ இந்த முகம் கூட நல்லா இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. கிளம்புங்க. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. என்ன பண்ற நீ? நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, நான் சிரிக்கல. நீவே எதுக்கு இப்ப சிரிக்கிற? எனக்கு என்ன தெரியும்? கட்டாவதான் போகுது. அது எப்படி? எப்படின்னா உங்களுக்கு எப்படியோ இதெல்லாம் புரிய சொல்றா. உனக்கு இதெல்லாம் புரியாதான்? என் கூட வாங்க சொல்றேன். எங்க எடுத்துட்டு போற? நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் போதும். இந்த பாட்டி நானும் அத்தையும் போட்டோ எடுத்துக்கிறோமே, ப்ளீஸ். ஒரு நிமிஷம் போஸ் கொடுத்துக்கிறோம். இது நல்லா இல்ல, ஏதாவது நல்ல போஸ் கொடுங்களே அத்தை. இல்ல, இதோட ஒரு போஸ் எடுத்துக்கலாம். நானும் வந்துட்டாங்க. என்ன பண்ற?
One question, ma'am. One question. முதல்ல photos எடுங்க அப்புறமா question கேளுங்க. By the way, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. Thank you. ஹலோ மேம். ஹாய் மேம். ஹலோ ஹாய். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஓகே தானே? இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க நினைச்சதை விட நல்லா இருக்கு. அதுவும் இவ்வளவு கம்மி டைம்ல. இட்ஸ் அமேசிங். தேங்க்யூ so மச். தனு மேம், அபி சாரோட ஆல்பம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லா ஆல்பம்ஸ் மாதிரியே இந்த ஆல்பமும் ஹிட் ஆகும். எல்லா தடவையும் மாதிரி நானும் ஹாப்பியா இருப்பேன். நாங்க உங்களோட உண்மையான சந்தோஷத்தை உங்க கல்யாணத்துல தான் பார்க்க முடியும். எஸ் ஆஃப் கோர்ஸ். 5 நாளைக்கு அப்புறம் எங்களோட கல்யாணம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வெல், நீங்க எல்லாரும் கூட வரணும். செலிபிரிட்டிஸ் மேரேஜ்ல அடிக்கடி நடக்காதுல்ல? கரெக்டா சொன்ன நீ. இந்த மாதிரி கல்யாணங்கள் அடிக்கடி நடக்காது. ஆனா ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி கல்யாணங்கள் நடக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அபியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அப்புறம் பிரபா எப்ப குணமாவான் அதுவும் தெரியாது. கல்யாணத்தை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. நீங்க எல்லாருமே பிரபா சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கங்க. பாட்டி, நீங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. நான் சொல்ல வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. நான் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் இரு. ஓகே, நீங்க ஒரு நிமிஷம் என் கூட ஏன் வாங்க. என்ன பேச விட மாட்டேங்கிற? இப்ப கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. இந்த பாட்டி என்ன? வாங்க வாங்க. என்ன நீ பேச விடு. உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். வாங்க வாங்க. மேம், அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? கல்யாணம் நின்னு போயிடுச்சா? இல்ல மேரேஜ் எல்லாம் ஒண்ணு போஸ்ட்போன் ஆகல. பாட்டி ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க கல்யாணம் இருக்கு. பிரபா குணமாகற வரைக்கும் நானும் அபியும் வெயிட் பண்ணணுமா என்ன? வாவ், சூப்பர் குண்டுச்சு. உண்மையிலேயே அசத்திட்டேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு மாவலஸா இருக்கு. ஆமா, இந்த குண்டச்சி எங்க இருக்கா? அவளுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்க பாட்டி? எதுக்குங்க அப்படி எல்லாம் பேசுனீங்க? அப்ப அவ பேசுறதெல்லாம் கரெக்ட்ங்கறியா? என்னால பொறுக்க முடியல. அதனால நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசிட்டு வந்தேன். பாட்டி, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இவ்ளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. அப்புறம் உங்க உடம்பு தான் சரியில்லாம போயிடும். ஆமாக்கா, நீங்க அவ முன்னாடி எதுவும் பேசாதீங்க. அப்படியா? அவ முன்னாடி நான் எதுவும் பேசாம வாயை மூடிட்டு இருக்கணும் இல்ல? அக்கா, அது வாயை மூடுறத பத்தி இல்ல. அது நீ சும்மாரு. என் கண்ணு முன்னாடியே அவ இவ்வளவு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. நான் அதை வாயை மூடிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கா பாட்டி? நீங்க நான் சொல்றத கேளுங்க. நீங்க எனக்காக உங்களை பாத்துக்கங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் தனியாள் ஆயிடுவேன். அத பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க தான் என்னோட பலமே பாட்டி. ப்ளீஸ். சரி சரி, நான் தேவையில்லாம டென்ஷன் ஆக மாட்டேன். அப்புறம் நீ கூட தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்காத. எந்த விஷயமா இருந்தாலும் நான் தனியாள் ஆயிடுவேன் நீ சொல்லிட்டு இருக்க. ஏன் தனியாள் ஆகிற நீ? கீழே நாங்க இருக்கோம், மேல கடவுள் இருக்காரு. நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? ஆமா பிரக்யா, நம்ம எல்லாருமா சேர்ந்து தனுவுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், உங்களை அந்த மியூசிக் கம்பெனிக்காரங்க கூப்பிடுறாங்க. நீ இப்போ, நான் பின்னாடியே வரேன். பாட்டி, நான் இப்ப வந்துடுறேன். One second, please. I'll be back. I'll just come back. One second, I'll be back. I'll be back. Oh my God, Abhi. Look at you. நீ எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா? Thank you. You know what, Abhi? நான் தான் இங்க இருக்கேனே. நீ வேற யாரை தேடுற? பிரக்யாவை தான். அவ எங்க போனான்னு தெரியலையே. இவ்வளவு நல்ல பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்கா. அவளுக்கு தேங்க்ஸ் ஆவது சொல்லணும்ல. இருங்க இருங்க, அப்படியே இருங்க. நகராதீங்க நகராதீங்க.
இருக்கு. மேடம் நான் ஹெல்ப் பண்றேன். இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. சாரி சார். சாரி மேம். சார் நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார் எல்லாத்தை விட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரக்யா மேடம் பார்ட்டியை ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த பார்ட்டியை பார்த்தவங்க எல்லாருமே ஆல்பம் சூப்பர் ஹிட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு நல்ல பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணவ எவ்வளவு நல்லவளா இருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்க போய் ஜர்னலிஸ்ட பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகே, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்கியூஸ் அஸ். யா. தேங்க் யூ. ஆக்சுவலா போய் கெஸ்ட் கவனி ரோபின். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? ஐம் ஷூர் இந்த விஷயம் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க, பட் நான் சொல்லலைன்னா கம்ப்ளீட் ஆகாது. என்ன? அதான் நீ பார்க்க டக்கரா இருக்க. டக்கரா? அப்படின்னா என்ன? டக்கர்னா ஜெனரலா நாங்க ஒரு பொண்ணு அழகா இருந்தாலோ இல்ல அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலோ அதை டக்கர்னு சொல்லுவோம். தேங்க் யூ. நானும் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. நீங்க கூட டக்கரா இருக்கீங்க. ஐ நோ. நான் எப்போ பிளாக் போட்டாலும் நான் டக்கரா இல்ல டாப் டக்கரா இருப்பேன். போதும். சும்மா ஒரு தடவை சொன்னா உங்களை நீங்களே புகழ்ந்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. யூ கம் அகைன். சரி சரி விடுங்க. சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. நீ உன் இஷ்டத்துக்கு கலாச்சிக்கிட்டே இருப்ப, நான் டென்ஷன் ஆகாம இருக்கணுமா? அப்ப என்ன புகழ்ந்து பேச பார்க்கலாம்? வேணாம் விடுங்க. சரி ஓகே. உனக்கு கொடுத்த சான்ஸை மிஸ் பண்ற. ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஜஸ்ட் ஹேண்ட்ஸம் மட்டும் தானே? தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. கொஞ்சம் அந்த பக்கம் பாக்குறியா? அண்ணன் மறுபடியும் அந்த பிரக்யா கிட்டயே போய் நிக்கிறான். நீ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவே இருக்க. என்னை என்ன பண்ண சொல்ற? அந்த பிரக்யாவை தூக்கிடவா? டெம்போவை வச்சு பிரபாவை தூக்கினியே அந்த மாதிரி. இத பாரு அலியா, அடிக்கடி நீ அந்த விஷயத்தை குத்தி காட்டி பேசுறத நிறுத்து. அன்பிலீவபிள் யோர். பிரபாவை நீ கொல்ல முயற்சி பண்ணிருக்க, அதை நான் சொல்லி காட்டக்கூடாதா? ஹேய், நான் அவனை கொல்லணும்னு முயற்சி பண்ணல. அவன் தான் சீக்கிரம் குணமாயிடுவான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஒருத்தனும் அவனோட நேரம் நல்லா இருக்கிறதுனால அவன் உயிர் பொழிச்சு வந்திருக்கான். நீ அவனை கொல்லத்தானே நினைச்ச? போதும் அலியா, உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. அவனை நம்ம வழியில இருந்து விலக்க தான் அப்படி பண்ண. நம்ம ரெண்டு பேருக்குமே இது நல்லதுதான் அலியா. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க? சரி, என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? ஏதாவது அவார்டு கொடுக்கவா இல்ல கிஃப்ட் ஏதாவது கொடுக்கவா? எனக்கு எந்த அவார்டும் வேண்டாம், எந்த கிஃப்டும் வேண்டாம். முதல்ல அவங்களை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி என்னால அதெல்லாம் பார்க்க முடியல. You know what, sweetheart? நீ பண்ண காரியத்துக்கு நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாது. போன போட்டும் உனக்கு நான் ஒரு சஜஷன் கொடுக்கறேன். பிரக்யா என்ன பண்ணாலும் அவளை பண்ண விடு. ஃபார் ஹெவன்ஸ் சேக் உன்னோட மூளையை கேவலமா யூஸ் பண்ணாம உன் வாயை மூடிட்டு பேசாம இந்த 5 days அது பாட்டுக்கு போக விடு. இல்லனா உனக்கு அண்ணாக்கும் கல்யாணம் நடக்கிறது டவுட் ஆயிடும். Anyhow, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. I'll see you later. முதல்ல இவ எனக்கு ஃப்ரெண்டா எனிமியான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் இவள. அவங்க 2 பேரையும் பார்க்க நல்லா இருக்குல்ல? 2 பேரும் ஒன்னா இருந்தா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம அபி எப்பதான் அவன் மனசுல இருக்கிற விஷயத்த பிரக்யா கிட்ட சொல்ல போறானோ தெரியல. சீக்கிரம் சொல்ல மாட்டேங்கிறானே. அக்கா,
அபி அவன் மனசுல இருக்கிற விஷயத்த பிரக்யா கிட்ட சொல்லுவானா மாட்டானான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், இன்னைக்கு அபி பிரக்யாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறான். என்ன சர்ப்ரைஸ் அது? அது சர்ப்ரைஸ், ரொம்ப நல்ல சர்ப்ரைஸ் அது. அதான் என்னன்னு சொல்ல. அக்கா இது எல்லாருக்கும் முடியும் சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிரும். முக்கியமா பிரக்யாவுக்கு. அக்கா நீங்க இங்க கிட்ட வாங்க. நம்ம பிரக்யாவுக்கு இந்த சர்ப்ரைஸ பத்தி தெரியுமா? அக்கா இந்த சர்ப்ரைஸ பத்தி பிரக்யாவுக்கு தெரிஞ்சா அது சர்ப்ரைஸே இல்ல. என்ன தெரியாது எனக்கு? ஒண்ணு இல்லையே. எதுக்கு இப்படி 2 பேரும் குறுகுறுன்னு பாக்குறீங்க? ஒழுங்கா சொல்லுங்க. 2 பேரும் அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? சர்ப்ரைஸ்? அதான் என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு ஏன் இவ்ளோ பதில் சொல்றீங்க? அப்படின்னா நீங்க எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. இல்ல பிரக்யா, உண்மையிலே எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க 2 பேரும் என்கிட்ட போய் சொல்றீங்க. இப்பவே சொல்லுங்க, என்ன சர்ப்ரைஸ் அது? பேய் வந்துருச்சு. யார் யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறாங்க? சொல்லுங்க கிரானி, யார் யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறாங்க? உன்னோட கல்யாணத்துக்கு உனக்கு தானே சர்ப்ரைஸ் கிடைக்கணும். அப்ப எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறது யாரு? இத நீ தான் தெரிஞ்சுக்கணும். ஐ நோ. அபியை தவிர வேற யாரா இருக்க முடியும்? பாத்தீங்களாக்கா, தனு எவ்வளவு அறிவாளி இல்ல? பாட்டி, எனக்கு சர்ப்ரைஸா அபி என்ன கொடுக்கலான்னு இருக்கான்னு சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நான் அது உனக்கு சொல்ல மாட்டேன். இல்லன்னா சர்ப்ரைஸ் கெட்டு போயிரும்ல, அதனாலதான். அதுவும் கரெக்ட் தான், சொல்லாதீங்க. அபி எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கான்னு நீங்க சொன்னதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதுக்கு நான் ப்ரிப்பேர்டா இருப்பேன். ஐ அம் சோ ஹாப்பி. Thank you so much. Thank you. நீங்க சொன்னது உண்மையா? இவ்வளவு கவர் சர்ப்ரைஸ் கொடுக்கறாரா? இங்க பாரு பிரக்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளுக்கே தெரியும் இது சர்ப்ரைஸா இல்ல ஷாக்கானு. ஷாக்கா? ஒரு சில நேரத்துல ஒருத்தவங்களோட சர்ப்ரைஸ் மத்தவங்களுக்கு ஷாக் ஆயிரும்ல. நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. புரிய மாட்டேங்குதா? குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இன்னைக்கு நாம இங்க மிஸ்டர் அபிஷேக்கோட ஆல்பம் ரிலீஸ்க்காக வந்திருக்கோம். இதை ப்ரொடியூஸ் பண்ணது எங்களோட கம்பெனி தான். அண்ட் we are hoping மத்த ஆல்பம்ஸ் மாதிரியே இதுவும் பெரிய ஹிட் ஆகும். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், மிஸ்டர் அபி ஒரு யூத் ஐகான். அவரோட எல்லா சாங்ஸ்லயும் எல்லா ஆல்பத்லயும் யங்ஸ்டர்ஸ்க்காக ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். அதனாலதான் அவரோட எல்லா ஃபேன்ஸுமே அவரோட புது ஆல்பத்துக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஆல்பத்துல கூட அவர் டிஃபரெண்டா ஒரு யூனிக்கான விஷயத்தை கண்டிப்பா பண்ணிருக்காங்க. என்ன யூனிக் அது? இதை சொல்றதுக்கு நாங்க மிஸ்டர் அபிஷேக்க ஸ்டேஜுக்கு கூப்பிடலான்னு இருக்கோம். So please welcome my favorite, our favorite, the most talented, dashing, the rock star Mr. Abhi. ஸ்டேஜுக்கு வாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. எனக்கு இந்த மாதிரி விஷயம் பழக்கம் இல்ல. நீங்க இத பழக்கப்படுத்திக்கணும் மிஸ்டர் ரவி. ஏன்னா இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட புகழ் வேர்ல்ட் லெவல்ல போயிடும். ப்ளீஸ் வாங்க சார். ஹலோ. ஹலோ சார். எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஆல்பம்ல ஒரு புது கான்செப்டோட வந்திருக்கேன். இதுல எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்து எல்லா விதத்திலையும் கான்ட்ரிபியூட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட் பிரபா தான். ஒருவேளை அவன் இப்போ இங்கே இருந்திருந்தான்னா இதை பற்றி உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். பட் அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுனால அவனால் வர முடியல. நீ அபிகிட்ட அபியோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேளு. யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கான்னு கேளு. அபி சார், உங்களுடைய ஆல்பம்க்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? ஆக்சுவலி சேட் ஃபீல் இருக்கிற சாங்ஸ் எழுதுறதுக்கு மனசு உடஞ்சி போயிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லவ் சாங்ஸ் எழுதுறதுக்கு லவ்வை ஃபீல் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் நம்புறேன். இன்ஃபேக்ட் நான் அதை ஃபீலும் பண்ணிட்டு இருக்கேன்.
ஆக்சுவலி இந்த ஆல்பம் நான் கம்போஸ் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கை கடந்து வந்தேன். அந்த ஃபீலிங் எவ்வளோ எஃபெக்டிவா இருக்குன்னா அது மூலமா என்னோட இந்த சாங்ஸுக்கு லைஃப் அண்ட் சோல் கிடைச்சிருக்கு. அபி கண்டிப்பா என் பேரை தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அந்த பிரக்யாவுக்கு அபி அவன் மனசுல என்ன எங்க வச்சிருக்கான்னு தெரிய வரும். ஏன்னா இப்போ என்னோட மனசுல ஒருத்தங்களுக்காக ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கு. பிகாஸ் அவங்களால தான் நான் இந்த உலகத்தை இப்போ வேற ஒரு கோணத்துல பார்த்துட்டு இருக்கேன். நல்ல சாங்ஸை கம்போஸ் பண்றதுக்கு அவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. சார் அவங்க யாருன்னு சொல்லுங்களேன். அவங்க பேரு அக்கா இப்ப நான் சொன்ன சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிய போகுது. இதான் உன்னோட சர்ப்ரைஸா? தனுவா? அவங்க பேரு பிரக்யா.